வேண்டேன். கூடியிருக்கும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான தலைப்பை இன்றைக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்டது? பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம் என்பது எல்லோருக்கும் வரையறை செய்யப்பட்ட ஒரு நேரம் தான். ஆனாலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால் நேரம் போதல. ஆனால் இந்த பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்காக வரன் தேடக்கூடியது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தையும் நாம் பார்க்கின்றோம். அதிலேயும் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையிலே இந்த தலைப்பை எங்களுக்கு வழங்கிவிட்டு நீங்க வேணா சண்டை போட்டுருந்தா நாங்க நிம்மதியை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு வேடிக்கைக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு பையன் அப்பா கிட்ட சொன்னாரு, அப்பா நீங்க பேய கண்டா பயப்படுவீங்களா? மகன் அப்பா சொன்னாரு, ஏன்டா இப்படி கேட்குற? இல்லப்பா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லப்பா அப்படின்னாரு. பிசாச கண்டா பயப்படுறீங்களா அப்படின்னு அதுக்கும் இல்லை. அப்ப ஏப்பா அம்மாவை கண்டா பயப்படுறீங்க? அப்ப காலம் எப்படி போயிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையிலே தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து அந்த பிள்ளைகள் இன்றைக்கு திருமண பந்தத்திலே வருவதற்கும் கூட யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சங்கடமாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மத்தியில நான் தான் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்திலே பார்த்தால் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து யூனிவர்சிட்டி லெவல்ல மிகப்பெரிய ஒரு பதவி வகித்தவர் அவர். இந்த இடத்திலே பார்த்தால் ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். 2 பேரும் அனுபவத்திலே மிகப்பெரிய ஆட்கள், எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் மத்தியிலே நான் என்ன சொல்வேன் என்பது எனக்கு தான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட கொல்லனுடைய தெருவிலே வந்து ஊசி முனை நிற்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், அவ்வளவுதான். அது சேருமா சேராதா என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த முயற்சியை நான் மேற்கொள்கின்றேன் என்று சொல்லி நான் இன்றைக்கு எங்கள் கிராமத்திலிருந்து வருகிற பொழுது ஒரு அழகான ஒரு பாடலை நான் செவிமடுத்தேன். இந்த பாடல் வேறு எதுவும் இல்லை, சொன்னா புரியுமான்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் உரியவர்கள். அது 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். அது ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா திருமாலை நினைந்து உருகி ஒரு பாடலை பாடுகின்றார். இந்த பாடல் என்னவென்றால், பாரணம் 1000 சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னிதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனா கண்டே தோழினான். அவ்வளவுதான். அந்த கடைசி வரிதான் எனக்கு பிடிச்சது. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பெண் கனவாக காணுகின்றார். 1000 யானைகள் புடைசூழ நாராயணன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நாராயணனை வரவேற்பதற்காக எல்லா இடங்களிலும் பூரண பொற்குடத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் தோரணம் கட்டி அங்கே அவரை வரவேற்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவரை நான் கண்டேன், அவரை நான் வணக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த இடத்தில் பாடுகிறார். அந்த கனவு பெண்களுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு இருக்கிறதா? இந்த கேள்வி என்னுடைய மனசிலே தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அவர்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள், அல்லது அந்த வரம் ஏன் அவர்களுக்கு அமையவில்லை? ஒரு ஆங்கிலத்திலே மனைவிக்கு ஒரு வார்த்தை உண்டு, பலருக்கும் நாம் அறிந்ததா, வைஃப் என்று சொல்வார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று என்னுடைய மாணவன் என்னிடத்திலே கேட்டான். நான் அதற்கு சொன்னேன், வைஃப் என்றால் இருமனம் கலந்த அந்த உறவிலே நமக்கு துணையாக இருக்கக்கூடியவள் என்று பல விஷயங்கள் நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வரிஸ் இன்வைட்டட் ஃபார் எவர். ஒரு பள்ளி மாணவன் சொல்லுகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது சங்கடத்திலே இருக்கக்கூடிய ஒன்றுதானோ என்கின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசிலே தோன்றுகிறது. அதை விவாதம் செய்வதற்கு 2 அணியினர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை முதலில் காண்போம். அதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு முறையும்
வாராயும் தோழி வாராயும் மணப்பந்தல் காண வாராயோ என்று பெண்கள் கனவிலே இருப்பதையும் பார்க்கின்றோம். அம்மி விதித்து அருந்ததி பார்த்து அதே சமயத்தில் அந்த பெண்கள் அந்த இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய அந்த நாளில் தன்னுடைய கணவன் எப்படி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கனவு கண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். இந்த வரம் தேடும் படலம் என்பது இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது சங்கடத்தை தந்து கொண்டிருக்கிறதா என்பதை விவாதிப்பதற்காக இரண்டு அணியினர் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக திருமண வரம் தேடக்கூடியது என்பது அது சாத்தியமே என்கின்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் காயத்ரி மேடம் அவர்கள் இப்பொழுது சாத்தியமே என்ற தலைப்பில் அவர்கள் பேசுவார். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். தொடங்குவதற்கு முன் நடுவர் ஐயா அவர்கள் என் தமிழுக்கு மன்னிக்க வேண்டும், ஏதாவது தப்பு இருந்தால். கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசையிலிருந்து உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழகான திருமணம் இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படிங்க அது சங்கடமா இருக்கும்? சாத்தியமா இருக்கிறதுனால எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துல அட்டென்ட் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கோம். இந்த குரூப் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 2 பேர் அந்த பக்கமும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத 2 பேரும் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு நியூ இயர்ல ஒருத்தரை பார்த்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அது அடுத்த வருஷம் நியூ இயர்ல தான் அவங்க கிட்ட போய் சேரும். ஒரு காதலிச்சாலோ இல்ல எனக்கு பிடிக்கும்னாலோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப அப்படி இல்லைங்க. அப்படியே பார்த்தோம்னா எத்தனை சோசியல் மீடியாவோ இல்ல எத்தனை ப்ரொஃபைல், எத்தனை மணமாலை, எத்தனை விஷயங்கள் இருக்கு. தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் சாய்ஸ். அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கலாம். ஏன் சங்கடமா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறத விட பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு, அதாவது பெற்றோர்கள் நமக்கு ஒரே மாதிரி இருக்காங்களா, நமக்கு சிங்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறாங்க. ரொம்ப டவுட்டா இருக்கு. கல்யாணம் பண்றது யாருன்னே தெரியல, பையனா இல்ல பெற்றோர்களா தெரியல. என்னுடைய இதுக்கு வரணும், என்ன மாதிரியே இருக்கணும், என் ப்ரொஃபைலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது சங்கடமா தாங்க மாறும். அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நீங்க இன்விடேஷன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த காலத்துல இன்விடேஷன்ல ரொம்ப ட்ரெண்டியா மாறணும் அப்படிங்கறதுனால இருக்கு. நீங்க பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா திருவளர் செல்வன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், திருவளர் செல்வன் செல்வி அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற முதல் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அது கடைசி பையனா இருந்தாங்க அப்படின்னா திருநிறை செல்வன், திருநிறை செல்வி அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த குடும்பம் நமக்கு பிடிச்சிருந்தால் இந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணையோ பையனையோ கொடுக்கலான்னா அந்த அந்த இன்விடேஷனை பார்த்தா நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. தெர் இஸ் நோ ஹிண்ட். ஏன்னா நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம போறோம் கல்யாணத்துக்கு ஜாலியா உட்காடுறோம், பேசாம திரும்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி வரும்போது உங்களுக்கு சங்கடமா தான் அது தெரியும். பட் ரொம்ப அழகான விஷயம். அவ்வளோ அழகான எல்லா பசங்களும் அவங்க பொண்ணுங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பொண்ணு பார்க்கும்போது ஒரு அழகான விஷயம் ரூமி அப்படிங்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொண்ணோ பையனோ பார்க்கும்போது நீங்க பண்ணாத ஒரு வேலையை பண்ற ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சுவாரஸ்யம் தெரியும். நம்ம வாழ்க்கையில வரும்போது ஒவ்வொரு விஷயமும் அழகா கத்துக்குவாங்க. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வீட்டுக்கு போவோம், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவோம். அவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருந்தது. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வைக்கிறது, மீட் பண்ண வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்றதுனால சாத்தியமா இருக்கிற விஷயங்கள் கூட சங்கடமா மாறுது. சோ சாத்தியமே அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். இப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நல்லா ஹை ப்ரொஃபைல்ஸ்ல இருக்காங்க. சும்மாவே பொண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் பொண்ணுங்க நிறைய இடத்துல சொல்றாங்க
பொண்ணுங்க படிச்சதுனாலதான், பொண்ணுங்க வந்து நிறைய ஹை ப்ரொஃபைல் இருக்கிறதுனாலதான் கல்யாணம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை அப்படின்னு எத்தனை பசங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி பிளேம் பண்ண முடியாது. அவ்வளோ அழகா செலக்ட் பண்றாங்க. அண்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் நெட்ல எல்லாம் மணமாலை, நான் நினைக்கிறேன் இந்த சன் டிவி மணமாலை ரொம்ப நாளாவே இருந்தது. அதுலயும் கூட பட்டிமன்றம் வச்சுதான் நடுவரையா இந்த மாதிரி பேசி உங்க வரங்க யாருங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான கடவுள் அமைத்து வைத்த மேடை அது கல்யாண மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தியமே ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது சாத்தியம்தான், சங்கடம் கிடையவே கிடையாது. சங்கடம் ஆக்கி இருந்தா அது நீங்களே பண்ணியிருக்கிற ஒரு விஷயமே தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மிக அற்புதமான கருத்துக்களை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே தமிழ் ரொம்ப தாண்டவமானது, நல்ல அழகான தமிழ். அதுல ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒன்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அந்த கருத்தினுடைய பொருள் எங்களுக்கு புரியவில்லை. திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, அதற்கு என்ன அர்த்தம்? திருவளர் செல்வன், திருவளர் செல்வி என்பதற்கான அர்த்தம் இன்றைக்கு இத்தனை வயசு எங்களுக்கும் புரிந்திருக்கிறது. நிறைய பேர் அம்மாக்களும் அது பார்க்க இப்படியோ அப்படின்ற அந்த வார்த்தை அங்கிருந்து வருவதையும் நான் பார்த்தேன். மிக அற்புதமான விளக்கத்தை நீங்கள் சந்தீர்கள், மிக சிறப்பு. உங்களுடைய தமிழ் மேலும் மேலும் வளரட்டும். உங்களுடைய பட்டிமன்ற பேச்சினுடைய தொடக்கம் ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பயணமாக அமையட்டும். அடுத்ததாக உண்மையிலேயே சொல்ல போனால் அது சங்கடமே என்று சொல்றவர்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்றால் அத்தகைய கருத்துக்களை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட வரக்கூடியவர் சாதாரணமான ஆள் அல்ல. ஏற்கனவே தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்திருக்கக்கூடியவர், சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய மகனுக்காக ஒரு வரனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வகையிலே சில சங்கடங்களை அவர் அனுபவித்திருக்கும் போது அதைத்தான் இப்பொழுது அவர் பகிர்வார் என்று எண்ணுகின்றேன். அவரை இப்பொழுது அன்புடன் மேடைக்கு அளிக்கின்றேன். நன்றி நடுவர் அவர்களே. எனக்கு இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் சாத்தியமே சொல்லிடுவான்னு சொல்லி பயந்தேன். சொல்ல தெரியாது, அதான் என் ஒய்ஃப் சாத்தியம் எங்க சார் சாத்தியம்? 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து மாமனார், தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போனாரு. அப்ப எனக்கு வேலை இல்லை. என் வீட்டுல எந்த தைரியத்துல எனக்கு பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லி தெரியல, அந்த வீட்டுல எந்த தைரியத்துல வந்து பொண்ணை கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அவன் படிச்சிருக்க, வேற படிச்சிருக்க. அந்த பூ நல்லா அடங்கி போகுது, அதனால நீ வந்து கட்டுக்கவே கட்டுக்காத அப்படின்னு பேரண்ட்ஸ் சொன்னதை நம்ம கேட்டோம். அப்போ வரன் அமைஞ்சது. இன்னைக்கும் நீங்க வந்து அது நடக்கும்னு சொல்லி வரன் அமைச்சுக்கிட்டு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுத்துருங்க. நீங்க ஒரு பொண்ணு போய் பாருங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், முதல்வர் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். போய் பாருங்க. பொண்ணு வீட்டார் ஆமான்னு சொல்லிட்டோம், பையன் வீட்டார் ஆமான்னு சொல்லிட்டோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்து பாருங்க. போன்லயே அவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்க. முன்னாடி கேன்சர் எத்தனை திருமணம் நடந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். பாக்குறது இல்லை நீங்க. இன்னைக்கு போன நாங்க எல்லாம் வந்து பொண்ணை பார்க்கும் போது நீங்க சார் பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? இன்னைக்கு பொண்ணுதான் முதல் கேட்கறது, நான் பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு. நேத்து நடந்த ஒரு விஷயம், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. நிஜமா நடந்தது. எதுக்குன்னா அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது நீ வந்து குடிப்பியா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி இருந்தாலும் வரும் இல்லையா? வந்து உடனே தெரிஞ்ச உடனே நீ குடிக்கிற மாட்டேன்னு சொல்லி சொன்ன அப்படின்னா அதனால இருந்தா அப்படின்னு பையா அப்படின்னு சொல்லிடுச்சு. நடந்ததா நடந்ததா? உங்களுக்கு பார்த்த பரிதாபமா இருக்கு. எந்த காலத்துல இருக்கீங்க? 50 வருஷத்துக்கு உங்களுக்கு பின்னாடியே போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் பையனும் பொண்ணு வந்து அவங்களா முடிவு பண்ணாதான் உண்டு. பேரண்ட்ஸால யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்களா பார்த்து இந்த பொண்ணை போய் பாருங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேளை போய் பார்க்கலாம். அந்த பொண்ணோட வீடு பிடிக்குமா பிடிக்காதா எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. நானும் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற. ஒரு நாள் நீ சமைச்சுக்கோ, இன்னொரு நாள் நான் சமைச்சுக்கிறேன். பேபியை பார்க்கணுமா? நீ ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் பார்க்கிறேன். வந்தோடனே
நீ மட்டும் என்ன நீ வேலைக்கு போயிட்டு வர, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன், வந்த உடனே கால் நீட்டி வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டேன்னா அதில் நாம் அப்படி இருந்தோம். காலகட்டம் மாறிட்டே வருது. சேஞ்சஸ் ஆர் இன்வைட்டபிள். மாற்றத்தக்கதல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜப்பான்காரனும் ஒரு ரஷ்யாக்காரனும் ஒரு இந்தியனும் ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பியிருக்காங்க. யார்கிட்ட? பிரம்மா கிட்ட. இந்த ஜப்பான்காரர் கேட்டாங்கம்மா, என் பாட்டில் எல்லா வளமும் வரணும், எத்தனை காலம் ஆகும் சொல்லிட்டு. கிட்டத்தட்ட உங்களோடதெல்லாம் வந்துருச்சு, இன்னொரு 60 வருஷத்துல எல்லாமே வந்துடும் அப்படின்னு. அந்த ஆள் ஒவ்வொன்றும் சொல்லி அழுதாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டானா, பிரம்மா ஏன்ப்பா இப்படி அழுதுட்டு இருக்கேன்? எனக்கு இப்போவே 60 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 60 வருஷம் நான் இருக்க மாட்டேன். அந்த ஃபுல்லாக வந்து எல்லா வளமும் பெறக்கூடிய நிலைமை வரும்போது என்னால் என்னோட நாட்டை பார்க்க முடியாமல் போச்சு. ரஷ்யாக்காரன் வந்தாங்க, என்னோட நாடு கம்ப்ளீட்டாக வளம் அடையணும் அப்படின்னு இன்னும் எத்தனை காலம்? நீ வந்து இருக்கிறதெல்லாம் கெடுத்துட்டு இருக்க, போர் அது இதுன்னு சொல்லி இருக்கிற வளத்தில் நீ அழைச்சிட்டு இருக்கு. இன்னொரு 70 வருஷம் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த அவளும் அப்படியே அழுதுட்டாங்க. எனக்கு ஏற்கனவே 70 வருஷம், நான் இன்னொரு 10 வருஷம் இருப்பேன் இல்லைங்கிறது தெரியல. அடுத்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி ஒரு ஆட்கள், பழமையான ஒரு ஆட்களை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த ஆள் வந்து கேட்டாரு, இந்தியா வந்து எல்லா வளமும் பெறணும், எத்தனை காலம் ஆகும் சொல்லி. பிரம்மா யாருக்குமே புரியல. கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்புறேன்னா, இந்த மாதிரி ஒரு பழமைவாதி அனுப்புறேன்னா பிரம்மா ஆள் என்ன பண்ணுவா? ஏன் பிரம்மா அழுதுட்டு இருக்காங்க? அந்த காலத்துக்கு அத்தனை நாள் நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு. உங்க நேரம் இப்படி இருக்கு, பழசுல இருந்து வரவே மாட்டேங்கிறீங்க, அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வரம் தேடுறதுல அவ்வளவு ஈஸி இல்லைங்க. பையன் வர சரின்னு சொன்னா கூட பொண்ணு அமையாது. பொண்ணு சரின்னு சொன்னா பையன் அமைய மாட்டான். அண்ணமே அமைஞ்சானா இந்த செல்போன் ஒண்ணு போதும், எடுத்து விடுறதுக்கு அது ஒண்ணு போதும். அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம், ஒரு பொண்ணை நம்ம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை வரும்போது இவங்க நடுவில் இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து எவ்வளவுதான் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பெரியவங்க முன்னாடி வந்து சண்டையே இல்லாத மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, எல்லாம் தனி குடித்தனம், ஈகோ பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு திருமணமானவர்கள் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து டைவர்ஸ்ல வந்து நிக்குது. ஒத்துக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. எங்க இருக்கீங்க? இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு திருமணம் வந்து அதே திருநெல்வேலி செல்வன் அந்த இன்விடேஷன் போடுறது இல்லைங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்விடேஷனே போடுறது இல்லை. நீங்க எங்க இருக்கீங்க? 10 பேர் போறாங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வைக்கிறாங்க, கல்யாணம் சொல்லி பண்றாங்க. இன்னொரு 10வது நாள்ல பாத்தீங்கன்னா பையன் வந்துட்டு கனடா போறான், பொண்ணு வந்துட்டு யுஎஸ்ஏ போறான். என்ன திருமணம்? வரம் பேர் என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க? அது 2 பேரும் சேர்றதுக்கு வந்துட்டு இவன் முன்னாங்கிறது இங்க வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா இந்த பொண்ணு இங்க இருந்து அங்க வாங்கிட்டு வரணும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போய் கேட்டா போய் சேர்த்துட்டீங்க இல்லைங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வீக்லி ஒன்ஸ் இல்ல 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும் அவர் பறந்து வருவாங்க, இல்ல நான் பறந்து போயிட்டு வந்துருவாங்க. என்ன லைஃப் இது? இந்த லைஃப்ல வந்து நம்ம வரன் பார்த்து பொண்ணை அமையறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா? ஏதோ அவன் லவ் பண்ணி ஒரு பையன் லவ் பண்ணி பொண்ணு லவ் பண்ணா நம்ம தப்பிச்சோம். இதெல்லாம் வந்து சொல்லி தருவது இல்லைங்க. அதை நம்ம முதலில் நடுவர்களை கேளுங்க, சொல்லி தருவது தானே வரணும். அதனால இந்த காலகட்டத்துல வரன் அமையிறது, வரன் பார்க்கறது அப்படிங்கிறது சங்கடமே என்று கூறி எனக்கு மாதிரி வாய்ப்பு சாத்தியமே என்று சொல்லுகிற பொழுது இந்த அணி சொன்னக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஏற்புடையதாகத்தான் தெரிந்தது. ஆனால் சங்கடமே என்று அவர் சொன்ன பின்னாடி பார்த்தா அதுவும் நல்லதா இருக்கு. இதுதான் உண்மையோ என்ற ஒரு மயக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு பார்த்தா ஒரு கணவன் மனைவி, சமீபத்தில் நான் என்னுடைய மாணவர் ஒருவரை சந்தித்தேன்.
தம்பி எப்படி உங்க வீடு கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு கேட்கும்போது சார் கூட்டு குடும்பம் தான் சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா, இந்த காலத்துலயும் கூட இப்படி இருக்கீங்களே, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் ஒய்ஃப் இருக்கோம் சார். இந்த குடும்பம் அருகி போய்விட்டது என்பதை நான் நினைத்து பார்க்கிற பொழுது அது சங்கடத்துல தான் போய்கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு எண்ணத்தையும் அது தருகிறது. மிக அற்புதமான தன்னுடைய வாதத்தை வலுவாக நிறுவி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஒரு புதுக்கவிஞன் ஒருத்தர் எழுதினான். ரொம்ப அழகான வரிகள் அது. இந்தியாவில் அதிகம் எழுதப்படக்கூடிய வாசகங்கள் 2. இந்தியாவில் அதிகம் எழுதப்படக்கூடிய வாசகங்கள் 2. ஒன்று, வேலைக்காரி இல்லை. மற்றொன்று, நாய்கள் ஜாக்கிரதை. இந்த 2ம் என் தாயகத்தின் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஒருத்தன். ஆனா இப்பொழுது ஒரு கவிஞர் எழுதலாம். ஒன்று, நான் எழுதி வச்சது இப்ப பார்த்து படிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். மணமகன் தேவை. இன்னொன்று, மணமகள் தேவை. இந்த வாசகங்கள் இன்னைக்கு பேப்பர்லயும் வருது, மேட்ரிமோனியிலும் வருது, எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஒரு சங்கடத்தில் தான் போய்கொண்டு இருக்கிறோமோ என்கின்ற சிந்தனையும் கூட அது தருகிறது என்பதை நான் நினைவுபடுத்திக் கொண்டு, அடுத்த ஐயாவுடைய நேரம் நிச்சயமாக உங்களுடைய பாடு திண்டாட்டம் தான். என நிறைய கருத்துக்களை ஐயா முன்வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அத்தனையும் மறுத்துரைக்க வேண்டும். உங்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். தமிழே அமுதே, அழகிய தமிழே, எது உயிரினும் என்னென்ன தமிழே என்ற அருமையான ஒரு வாழ்க்கையின் லட்சியமான பட்டிமன்றத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை இன்று நிறைவேற்ற காரணமாக இந்த ஜெயசீராஜ் அவர்களுக்கும் நம்ம சங்கத்திற்கும் நடுவர் அனைவருக்கும் முதற்கனே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொஃபஸர் வந்து காலேஜில் எப்பவுமே நம்ம புரியாத மாதிரியே பாடம் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு அது மாதிரி 35 வருஷமா வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு சங்கரவே ரொம்ப புலம்பிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு போனா என்னங்கிறது அவர் பேஸ் பண்ணிக்கிட்டோம் தெரியும், நடுவருக்கும் இது தெரியும். நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்ல வந்து என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட் வந்து இந்த வரன் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து வந்திருக்கு, இன்னைக்கு எப்படி நடந்துருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சங்க காலத்துல வந்து ஒரே வரையை நம்பிச்சான். அண்ணனும் நோக்கினான், அவனும் நோக்கினான், முடிஞ்சது. 14 வருஷம் காட்டுல இருந்தாங்க, தீ குடிச்சாங்க, நங்கியில இருந்தாங்க, திரும்ப காட்டுக்கு போனாங்க. அது வேற பட் ஒரே வார்த்தையில அன்னைக்கு அந்த வரனை முடிச்சிட்டாங்க. அடுத்து மன்னர் காலம் வந்தது. மாட்டு அளக்கிறார், இளவட்ட கல்ல தூக்குற உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ஒரு கெத்து, இது அடக்கிறவனாலதான் ஏன் போய் அடக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி போட்டியெல்லாம் அந்த காலத்துல வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க மாட்டை அடக்கிடுவாங்க. மூணாவது வந்து அடுத்த ஜெனரேஷன் மாமா பிள்ளை அத்தை பிள்ளை சொந்தத்துக்குள்ளேயே பண்றது, இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்துல கொண்டாந்து பிறக்கும் போது இவனுக்கு தான் நல்லா எழுதி வச்சாங்க. அப்படி ஒரு காலகட்டம் போகுது. என்னது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டை கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்தை போய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தாங்க. இதுக்கு அர்த்தம் முடியாம நம்ம பெரியவங்கலாம் 7, 8, 16 எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா, 16ன்னு ட்ரை பண்ணி 7, 8, 12 வரைக்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16 எனக்கு தெரியல. இந்த அத்தை பையன் மாமா பையன் அந்த முறையில வந்து எனக்கு என் அத்தை பிள்ளை சரியாகி அப்படி பார்த்தா எனக்கு இதாயிருக்கலாம். கடைசியில் மேட்ரிமோனி இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க அபிஷேக் பச்சன் ஒரு பையன் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப சந்தோஷமா இருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த அமைப்பு வரல. அடுத்தது ப்ரோஜெக்ட் அப்படி எடுத்து வச்சுட்டு பொண்ணு ஜாதகம் பையன் அவரு ஒரு காலகட்டத்தில் மேட்ச் பண்ணி அது ஒரு கமிஷன் ஆகி அவரு ஜாலியாக இருந்தார். எனக்கு அப்படிதான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு பொண்ணு போட்டோ காட்டினாங்க, கொஞ்சம் பயந்துங்க. இருந்தாலும் போட்டோ பார்த்து ஏமாந்துடக்கூடாது, நேரில் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அப்பா அம்மாவோட சொல்லிட்டு கிளம்பணும். வீட்டுல இருந்து கிளம்பி 300 மீட்டர் போயிருக்கோம். நார்மலா கார் வந்து பஞ்சராகி நிற்கலாம். நாங்க போன கார் வந்து டயர் வெடிச்சு நின்று எங்க அப்பா அப்படின்னு காட்டுல உட்காந்துருக்காங்க. நான் போய் பார்த்தேன், டயர் ரொம்ப மோசம். இதெல்லாம் ஒரு டயர் நீங்க ஓட்டுறாங்க, இந்த வண்டி நீங்க ஏன்பா எடுத்தீங்க, இதெல்லாம் நீங்க சங்கரமா நினைக்கிறீங்க, அவங்க டிரைவர் திட்டிட்டு நீங்க வண்டி எடுங்கன்னு சமாதானம் பண்ணி கூட்டு போயிட்டேன். அங்க போனோடனே பொண்ணையும் பார்த்து எதை கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு எதையா பார்த்து எல்லாம் இவங்கெல்லாம் சரி நானும் சரி அப்படின்னு மண்டை கட்டிட்டு வந்தேன். அடுத்து கல்யாணம் வச்சாங்க. திருப்பூர்ல கல்யாணம், கோயம்புத்தூர் ரிசப்ஷன் வச்சாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அப்துல் கலாம் ஐயா வராங்கன்னு திருப்பூர்ல வந்தவங்க போட்டு போக முடியும். அப்போ நம்ம வாங்கி சும்மா இருந்தா கல்யாணத்தை கோயம்புத்தூர் அன்னைக்கு அடுத்த நாள் போறாங்க திருப்பூர் வச்சுக்கிறாங்க. அதுவும் ஒத்துட்டாங்க. இதெல்லாம் நடந்து நல்ல விதமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்பதான் எனக்கு தெரியுது ஒரு பழமொழி உண்மையாயிடுச்சு. சொந்த காசுல சூனியம் வச்சு கலந்துக்கிறது
மிகப்பெரிய பெரிய குடும்பம் நான் இருக்கேன். நான் எந்த பொருளைத்தாலும் கேரண்டி வாரண்டி நான் எந்த பொருளைத்தாலும் கேரண்டி வாரண்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன். ஆனா நீங்க எப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது, ஒன்னே எக்ஸ்சேஞ்ச் கிடையவே கிடையாது. அடுத்த காலகட்டத்தில் எப்படி நடந்ததுன்னா ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஐயா இது வந்து நான் நெகட்டிவா சொல்ல, எப்படி எல்லாம் இந்த கல்யாணம் வந்து ஒவ்வொரு பிரிவுல ஏற்பாடு நடந்துட்டு இருந்ததுங்கிறது நான் சொல்றேன். அடுத்து ஜாதியில பார்ப்பாங்க, அதுல ஒப்பீடு பார்ப்பாங்க. எனக்கு இந்த ஜாதியில தான் என் பிரிவுல தான் இப்போ என்னோட குளத்துல தான் வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஜாலியா பண்றாங்க. என் ஃப்ரெண்டு மலையாளி கல்யாணம் வந்து கன்னடியர் பிள்ளைய பசங்க தமிழ்நாட்டில் இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு கொடுப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்தம் வந்தால் வீட்டில் மலையாளம் பேசுகிறாங்க, இவங்க சொந்தம் வந்தால் கன்னடம் பேசுகிறாங்க. 2 பேரும் எங்ககிட்ட வந்து தமிழில் பேசுகிறாங்க. ஸ்கூலில் போனால் இங்கிலீஷ் ஹிந்தியும் படிக்கிறாங்க. 5 லாங்குவேஜ் படிக்கிறது ஒருத்தருக்கு எங்கேங்க வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷமா இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்குல்ல. சோசியல் மீடியா மேட்ரிமோனி கல்யாணம் அது இது ஏகப்பட்ட இது இருக்குங்க. அதனால கல்யாணம் ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த மானே தேனே பொன்மனை. இப்போ நான் பிரின்சிபால்ட்ட கேட்டேன், எங்களுக்கு இந்த லவ் சப்ஜெக்டே சொல்லி தரேன். பட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இது நல்லா படிக்கிறாங்க, நல்லா வராங்க, அழகாக இது பண்ணாங்க. ஒரே பாயிண்ட், பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் பிறந்த ஊரும் போட்டிக்கலாம், ஆன்லைன்ல கட்டம் வந்துருது. அந்த பொண்ணை வந்து அந்த கட்டம் வந்துருது. 2 பேரும் நெட்ல போட்டு விட்டுறாங்க. உனக்கு எனக்கு பொருத்தமா இருக்கீங்க, ஈஸியா முடியும். அதுல வந்து ஆனா இன்னைக்கு அந்த லவ் பண்ண தெரியாத நம்மளுக்கு அவங்க சொல்லி தராங்க. ஒருத்தர் என்ன எழுதுறான், உன்னோட ஜாதகத்தை பார்த்தேன், சுக்கர தசை உன்னை இவன் என்ன சொல்றாரு, உன்னோட பார்த்தேன் குரு மேடு வேற லெவல்ல இருக்கு. அப்படியே 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா சந்திரன் மாதிரி ஒரு குழந்தை பிறந்துதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுல சனின்னு ஒரு கட்டை இருக்கு, பார்க்கவே இல்லை. அப்பதான் தெரியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் மாறிட்டு வருது. இங்க எந்த சூழ்நிலை வந்து நீங்க கஷ்டம் சொல்றீங்கன்னா வீட்டை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த டைம் கல்யாணம் பண்ணிட்டா நல்லது. நான் கார் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவேன், நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினதுமே கல்யாணம் பண்ணுவேன், நான் சொந்த வீடு வாங்கினதுமே கல்யாணம் பண்ணுவேன். 30-40 யார் தள்ளிட்டு போறா? பேரண்ட்ஸா? நம்மளே தள்ளிட்டு போயிட்டு நம்மளே சங்கடம் எப்படி சொல்ல முடியும்? அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், அந்தந்த வயசுல சம்பாதிக்கணும், அந்தந்த வயசுல வேலைக்கு போனோம், வீட்டு கட்டணும், எல்லாம் போகலாம். நம்மளே தப்பு பண்ணிட்டு நம்மளே அது எது சொல்றது? நீங்க சங்கடம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கும் ஒரே நான் கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் நிச்சயம் வந்து நல்ல விதமா பண்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா நிச்சயமாயிருது. ஆனா தேதி எப்ப வைக்கிறாங்க? மண்டபம் கிடைச்சா மட்டும்தான் கல்யாணமே தேதி வைக்கிறாங்க. 7 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் மண்டபம் என்ன ரேட்ல போகுது? நீங்க எப்படி அந்த கல்யாணத்துக்கு சங்கடம் சொல்றீங்க? அப்படி ஏன் அவ்வளவு டிமாண்ட் வருதுங்க? அன்னைக்கு மேடைக்கு எல்லாமே எதா இருந்தாலும் இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு கல்யாண தேதியே வந்து மண்டபம் கிடைக்கணும்னு இருக்கிற அளவுக்கு கொண்டுச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் வரன்னு பார்த்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி 80-85 100 பேர் நம்ம ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு சங்கடத்துல போய் சொல்லக்கூடாது. தலைவரும் அந்த தப்பான பதில் சொல்லி போய் சமாளிக்க முடியாது. அதனால அவரும் கரெக்டா பதில் சொல்லுவாரு. வாய்ப்பு கொடுத்தவங்க யதார்த்தமான பல கருத்துக்களை தங்களுக்கே உரிய பாணியில் மிக சிறப்பாக திரு சண்முக சுந்தரம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர் சொன்னதுல ரொம்ப அழகான சில கருத்துக்களை முன்வைத்தார். அவர் சொன்ன விதம் பேரமா இருந்தாலும் கூட நல்ல அழகான கருத்துக்கள். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், இது அந்த காலம். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், அடுத்து அடித்து நொறுக்க அவங்க அப்பம் நோக்கினாள் என்பது இந்த காலம். அது ஒரு புது கவிஞர் எழுதிய கவிதை. அது அடுத்த ஒரு கருத்தை நீங்கள் நல்லா அழகா வலியுறுத்தினீர்கள். மாட்டை அடக்கி பெண்ணை மணந்த காலங்கள் அந்த காலம். மிக அற்புதமான ஜல்லிக்கட்டு எல்லாம் இன்றைக்கு நாம கூட பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் கூட ஐயா சொன்னார், இன்றைக்கும் கூட மாட்டை அடக்கியவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அது புறநானூற்று அந்த காலத்திலே கலித்தொகையில நூலிலே கூட சொல்லியிருக்கார்கள். கொல்லேற்று கோடு அஞ்சுவாரை மறுமை பொருளாளை ஆகிய மகள். இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் கூட அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வெளியமும் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. அடுத்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை, நல்ல அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே இல்லை, இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட நம்மள ஒரு காலத்துல நம்ம காலத்துல நாம பார்த்தது நாம் சொல்லுவோம், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்போது நாம் இருவர்
நமக்கு ஒருவர் என்று சொல்லக்கூடிய நிலை தான் உருவானது. இனி அடுத்த ஜெனரேஷன் பார்த்தா நாம் இருவர் நமக்கே மற்றொருவர் என்ற கேள்வி வரப்போகிறது. அதைத்தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்துவிட்டது. ஐயா சொன்னதை போல நான் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலையும் வந்துவிட்டது. இருந்தாலும் கூட யதார்த்தமான கருத்துக்களை மிக அற்புதமாக நிறைய. அடுத்ததாக நம்முடைய இல்லை நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை என்பது அது சாத்தியமே என்ற தலைப்பிலே பேசுவதற்காக அண்ணா அவர்கள் சங்கடமே என்ற தலைப்பிலே அவர் பேச அழைக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்பொழுது அப்படி அல்ல. நாம் இருவர் நமக்கு எதுவுமே வேண்டாம். அப்படியான காலகட்டங்கள் வாய்ப்பு. இன்று கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவோம். ஒரு நகைச்சுவை பார்வை அதுதான். இப்போ அது பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, அப்புறம் இல்லை. இன்னைக்கு கல்யாணம் என்பது மிகவும் சங்கடமான ஒரு சாபக்கேடாக மாறிவிட்டது. இது என்னோட அனுபவத்திலேயே எனக்கு இருக்கு. என் முதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. என் 2வது பையனுக்கு வரம் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் எப்படின்னா ஒரு பெண் என்ன சொல்றா, அதாவது நான் ஒரு இடத்துல போய் கேட்கலாம், உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவங்க தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்படி வியாபாரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் வியாபாரத்தில் என்ன தப்புங்க? இல்லை, வியாபாரம் எங்கே நொடிச்சு போச்சுன்னாக்கா நம்ம வருங்காலம் என்ன ஆகணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க எல்லாம் சொத்து இருக்குதா? அவர் எவ்வளோ அந்த சொத்து யார் சேர்த்தது? அவங்க தகப்பனார் சேர்த்தது. அப்போ இவர் சேர்த்தது அல்ல அப்படின்னு அவருடைய எதிர்கேள்வி கேட்கிறான். இப்படி சொல்லும் போது அடுத்தது அவர் என்ன சொல்றார், நான் அவர் சொந்த தொழிலில் இருக்கிறான். அப்போ சனி ஞாயிறு என்ன செய்வார்? தொழில் பார்ப்பதான் செய்வார். அப்போ என்னோட வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா? அப்போ எப்போ வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இதுல வந்து அவரோட கருத்து என்னன்னா, வாழ்க்கை 5 நாள் அவங்க கஷ்டப்படணும், 2 நாள் சந்தோஷமா இருக்கணும். இப்படிதான் வரம் போய்கொண்டிருக்கிறது. நாங்களும் பார்த்தோம், ஒரு 7-8 ஜாதகம் வந்தது. எல்லாம் பார்த்தோம், எல்லாம் போய் இருக்குது. ரைட்டு, யார் கொண்டு போய் என்னோட மனைவிட்ட கொடுத்தேன். பாருமா 7 இருக்கு. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, ஏண்டா 7 பார்த்தோம், 7 பொறுத்தவரைங்க என்னமா அப்படி சொல்றாரு? இல்லைங்க, அவருக்கு செவ்வாய் தோஷம், நீ சுத்த தேவை, இது சேராது. அப்போ ஜாதகத்தை பார்த்து இவ்வளவு கழிச்சு கட்டிட்டே இருக்கும்போது அப்ப எனக்கே தோணுச்சு, ஏமா இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்ட ஒரு 30-40 பொண்ணை பார்த்துட்டோம். ஜாதகம் சரியில்லைன்றீங்க, இல்ல இது சரியில்லைன்றீங்க, பொண்ணு சரியில்லைன்றீங்க. அப்ப எதிர்த்தாலும் உங்களுக்கு பொறுத்தவரை இல்லை பார்க்கலாங்க, பார்த்து கொடுத்தாரு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மாறி போச்சு. அதாவது கல்யாணம் என்றாலே கொண்டாட்டம், சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை வரன் தேடுறது இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பெரிய டாஸ்க். முன்னாடி எல்லாம் பக்கத்துக்கு சொந்தக்காரருக்கு சொன்னா போதும், ஏங்க எங்க வீட்டுல என் பையன் கொண்டு வந்தா சொல்லுங்க அப்படிங்களா இருங்க சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்க எந்த சமயத்துல அப்படிங்களா பார்த்துடலாங்க அப்படி சொல்லி வச்சு பார்த்தா ஒரு வாரத்துல 15 நாள்ல அவங்களுக்கு கல்யாணம் செட் ஆயிடும், கல்யாணம் நடந்தது. இப்போ அப்படி இல்லை. கொரோனா, மேட்ரிமோனியல், சோசியல் மீடியா எல்லாத்தையும் போட்டு வருது. அதெல்லாம் போட்டு பார்த்தா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்களா இன்னைக்கு பெண் சமூகம் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைப்பது மிகவும் கஷ்டம். சரி,
இப்படியும் நான் கஷ்டப்பட்டு நம்ம போய் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு சரி பேசி ஏதோ ஒரு வாரம் செட் ஆகுது போய் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் பேசுறாங்க. அப்போ அந்த பெண் கேட்குறா என்னன்ட்டு, சரி வீடு நீ கல்யாணம் பண்ணணும்னு தனி கொடுத்து வந்துருக்கியா? ஏமா அப்படி கேட்குற? இல்லை கல்யாணம் வந்து தனி கொடுத்துட்டு தான் வரணும். மாமியார் என் கூட இருக்கக்கூடாது. மற்ற இன்னொன்று சமைக்கிறது நீ ஒரு நாள் நீ சமைக்கணும், நான் ஒரு நாள் சமைக்கணும். இந்த வாடகைனா நீ பாரு நான் பாரு. வீட்டு வேலை செய்யணுமா நீ ஒரு நாள் செய்யணும், நான் ஒரு நாள் செய்யணும். பிள்ளைகள் பிறந்துச்சா நீ ஒரு நாள் பேபி சிட் பண்ணு, நான் ஒரு நாள் பேபி சிட். ஈக்குவாலிட்டி. இதே ஏன் நீ இப்படி சொல்ற அப்படின்னாக்கா அவருக்கு இப்படியா வாழ்க்கை அப்படின்னாக்கா ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படி இருக்குன்னா, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீடு சின்னதா இருக்கும், ஆனா கூட்டம் பெருசா இருக்கும், ஆனா சந்தோஷம் இருந்தது இருக்கும். இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு, ஆனா இருப்பது 4 பேர் இல்லை 2 பேர். சந்தோஷம் அங்க இல்லை, எதுவுமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அங்க இல்லவே இல்லை, அந்த சந்தோஷம் இல்லவே இல்லை. அப்போ கூட்டு குடும்பமா இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, இவை அனைத்தும் ஒரு மனுஷனுக்கு பக்குவப்படுத்துது. பொறுமைனா என்னன்னு சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் பொறுமைன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா இன்னைக்கு லட்சக்கணக்கில் டிவோர்ஸ் வந்துருச்சு. லட்சக்கணக்கில் டிவோர்ஸ். ஏன்னா சாதாரணக்காரன் என்னன்னா ஏமா இல்லைங்க, நான் அங்கே ஒரு கடைக்கு போனேன், ஒரு புடவை வாங்கி கொடுத்து சொன்னேன், என் ஹஸ்பண்ட் முடியாதுன்ட்டார். நான் என் வீட்டில் போய் சொன்னேன், உடனே வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு புடவை வாங்கி கொடுக்காத ஹஸ்பண்ட் கூட நான் எப்படி வாழ முடியும்? எப்படி பார்த்தீங்கன்னா அப்போ சகிப்புத்தன்மை இல்லை இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த சகிப்புத்தன்மை இல்லை இருக்கும்போது அதுவும் பெண்களுக்கு அதிகமான இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. அவங்களுக்கு என்னன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் பெண்கள் போட்டி போடுகிறார்கள் ஆண்களோடு சம உரிமை என்று. ஆனா சம உரிமை எதுல இருக்குன்னு தெரியாம அவங்க போட்டி போட்டுருக்காங்க. அதை நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதாவது நாம இப்போ எப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்க்க போது ஒரு இன்டர்வியூ மாதிரி ஆயிடுச்சு. அண்ணு பார்க்க போன பொண்ணு வீட்டில் ஒரு ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். உங்க பேர் என்ன படிச்சீங்க, வேலை என்ன, சம்பளம் எவ்வளோன்னு அடிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் சமைக்க தெரியுமா, வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் பக்கம் ஒரு இருக்க பையன் வீட்டில் உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டெஸ்ட் எழுதுன மாதிரி இருக்கு. ஐயா சொன்னாரு, இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் நான் பார்க்குறேன் 7 லட்சம் 10 லட்சம் கல்யாணம் பண்ண கண்டு வச்சா தான் இதை இது கொடுக்கணும். ஏன் அப்படி ஆச்சு? பகட்டுக்கு போயிட்டோம். சிம்பிளா நடத்துக்கு விரும்புறது இல்லை யாருமே. அந்த மட்டும் சரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுப்பா இது அப்படின்ட்டு பகட்டுக்குன்னு நம்ம வாழ்க்கையை மாறின பிறகு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதை புரிச்சுக்கணும். எவ்வளோ சங்கடம் அதெல்லாம் இவ்வளோ என்ன பொண்ணுக்கு எவ்வளோ போட போகிறேன்? ஒரு 10 பவுனா நான் 100 பவுனில் எதிர்பார்க்கிறேன். இப்படியும் காலகட்டம் மாறிடுது. பகட்டுக்கும் போயிடுச்சு. அதாவது அமைதியே இல்லை இந்த காலகட்டத்தில். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது அது இந்த குடும்பத்தில் அமைதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பகட்டா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒத்துமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஒத்துமை இருக்காது. அதுவும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒத்துமையும் இருக்காது, சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, ஒற்றுமையும் இல்லாத இந்த காலகட்டத்தில் வரன் தேடி ஒரு பையனை சேர்த்து வச்சா அந்த வாழ்க்கை நிலைக்குமா என்பது நிச்சயம் இல்லாமல் அவங்க என்னைக்கு அவங்க கோர்ட் வாசலுக்கு போவாங்க, எதுக்காக சண்டை போடுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு குழந்தை இல்லைன்னா இப்போ 2 குழந்தை இவ்வளோதான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு வரன் தேடுவது மிகவும் சங்கடமாக இருக்கு. அதனால் நம் பெண்ணுக்கோ பையனுக்கோ எது வரன் அமைய முடியாமல் மிகவும் திண்டாட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சு முடிச்சு. யதார்த்தமாக சிந்திக்க, அதே சமயத்தில்
அனைத்து விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கருத்து ஆழத்துடன் கூடிய ஒரு பேச்சை நாங்கள் கேட்டோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்க. இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு, ஆனா குடும்பத்தில் ஆட்கள் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா அன்னைக்கு வீடு சிறிதாக இருந்தது, ஆட்கள் நிறைய இருந்தார்கள், அன்பு அங்கே தாண்டவம் ஆடியது. இதை பார்க்கிற போது எனக்கு சங்க இலக்கியத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி வருகிறது. திருச்சித்திரனார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புலவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளும் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வறுமையில் இருக்காங்க. வீட்டில் வந்து அடுப்புல காளான் பூத்து இருக்கு என்று சொல்லுவார்கள். வீட்டில் சோறு இல்லை. அந்த குழந்தை, கை குழந்தை பசியால் அழுகுது. தாய் வந்து பால் ஊட்ட பொழுது பாலும் தன்னுடைய மார்பிலிருந்து சுரக்கவில்லை. ஏன்னா அந்த அம்மாவும் சாப்பிடல. அவ்வளவு வறுமை. அந்த வறுமையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு அதை விட அடுத்து இருக்கக்கூடிய குழந்தை போய் சட்டியில ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடுகிறது. அங்கேயும் எதுவுமே இல்லை. அந்த குழந்தைகள் வருத்தத்தோடு அங்கே பசியோடு தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில உள்ளே தாய் லொக்கு லொக்கு என்று இருமிக் கொண்டிருக்கிறாள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாள். அவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர் ஒரு மன்னனை தேடி சென்றிருக்கிறார். அந்த மன்னனை இன்னும் நான் பார்க்கவில்லை, பார்த்தால் நிறைய செல்வத்தோடு வருகிறேன், நான் வரும் வரைக்கும் நீங்கள் ஆற்றி இருப்பீர்கள் என்று அவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு நாரை பறவையிடத்திலே தூது அனுப்பிய ஒரு பாடல் அங்கே வருகிறது. அவ்வளவு வறுமை இருந்தாலும் கூட சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு செல்வம் நிறைந்திருக்கிறது, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு வீடு பெரிதாக இருக்கிறது, குழந்தைகள் இல்லை, அங்கே அமைதியும் இல்லை. நல்ல அழகான கருத்துக்களை சொன்ன அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சொல்லிவிட்டு இப்போது பட்டிமன்றம் நிறைவு பெறக்கூடிய இந்த சூழ்நிலையிலே காயத்ரி மேடம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். சார், 2வது சுற்றுல ஒரு நிமிடம் எங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா என்று. நீங்கள் அனுமதி தந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுல ஒரு முறை மாறி இருக்கிறது. என்னவென்றால், தொடங்கியவர் முடிக்க வேண்டும், 2வது பேசியவர் நிறைவுரையை முதலில் தர வேண்டும். அந்த வகையில நம்முடைய ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை தங்களுடைய வாதத்தை நிறைவுரையாக வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தேடி தேடி 2வது சுற்ற கேட்கிறாங்க. உண்மையை சொன்னா சங்கடப்படுறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு வரன் பார்க்கறதுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான சமாச்சாரம். ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக எங்க குடும்பத்தில இருந்து ஒரு பையனுக்கு வந்து வரன் பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க எங்கள் குடும்பத்து பெரியவர்களும் அந்த குடும்பத்து பெரியவர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தெரிந்த குடும்பம் தான். அந்த பொண்ணு கேட்குது, அந்த பையனுடன் பேச வேண்டும் அப்படின்னு. போய் பேசிட்டு பாப்பா. யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கறது? நம்ம 35 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியா பையன் பேசணும்னு சொன்னா பொண்ணு ஒழியும். இன்னைக்கு எப்படி இல்லை, பொண்ணு நான் பேசணும் அப்படிங்கிறது பையன் பதுங்கி போறான். ஏன்னா கேட்கிற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். போன உடனே ஃபர்ஸ்ட் கேட்டோம் ஒரு முதல் கேள்வி, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? உன்னால குடும்பத்தையும் நடத்தி ஒரு வீடையும் கட்டி என்னையும் வச்சு காப்பாற்ற முடியுமா? பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கொடுத்தாதான் இது எஸ்ஐ. இந்த பொண்ணு எஸ்ஐ சொல்றதுக்கான இது காரணங்கள் எல்லாம் வந்து அங்க பையன் கொடுக்க வேணும். பையன் அங்க கொடுக்க முடியுமா சார்? நம்ம அப்படியா? அந்த நீரோட்டத்தோட சேர்த்து நம்ம போறோம். என்ன இருக்கிறதோ அதை வைத்து நம்ம குடும்பம் நடத்தணும். அடுத்ததுன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்ம எப்படி உழைக்கணும்னு சொல்லி தெரிய வரும், எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தெரிய வரும். அப்படிதான் எல்லோருமே குடும்பங்களும். இவங்க என்னடா அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் மட்டும்தான் பண்ண முடியும். நான் எதிர்பார்க்கிற வீடு உன்னால வந்து கட்டித்தர முடியுமா? ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் கூட உன்னால வாங்க முடியலையா? சிட்டி வாழ்க்கை இன்னைக்கு அத்தனையுமே வந்து நகரமாக்குறதுல ஆயிடுச்சு. இன்னைக்கு மேடம் காயத்ரிக்கு எல்லாமே தெரியாம இல்ல, அவங்களோட பஸ் தான் ஊருக்கு போய் பசங்களை கூட்டு வருது.
ஏன் நம்ம எல்லாம் வந்து கிராமத்துல படிச்சோம், இன்னைக்கு பசங்க கிராமத்துல படிக்க வைக்கிறாங்களா பாருங்க. கால மாற்றத்துல, கால ஓட்டத்துல எல்லாமே மாறுது. என் பையன் வந்து ஷூ போடணும், என் பையன் யூனிஃபார்ம் போடணும், என் பையன் வந்து பஸ்ல போகணும், என் பொண்ணு வந்து சேஃபா வந்து இறங்கணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் ரெடி படிக்க வச்சுட்டு. இந்த மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ண முடியுதா? இன்னும் பழசு மாதிரியே நான் வந்து வரன் பார்ப்பேன் அப்படின்னா 10 வரன் பார்த்து அப்பவும் அடி வாங்கினாலும் நாங்க மறுபடியும் வரன் பார்க்க போறோம். என்ன சுத்தி பெஜியா தின்னுட்டே இருக்க முடியுமா? இப்ப அதெல்லாம் கொடுக்கறது கூட இல்லை. இன்னைக்கு காலகட்டம் அப்படி ஆயிடுச்சுங்க. அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. பையன் வந்து ஏதோ பையனை பொண்ணு பிடிச்சு நாங்க முடிவு பண்ணிட்டோம், இப்ப மேற்கொண்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வரன் அமையுது. நீங்க 7 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, 8 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, கொடுத்துட்டு பண்ணிட்டு போங்க. வரன் நம்ம போய் பார்த்து பண்ண முடியுமாங்கிறத கொஸ்டின் இன்னைக்கு. அது அமையிறது இல்லை, அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால அந்த கற்பனை உலகத்துல இருந்து வெளியில வாங்க. இன்னைக்கும் வந்து நம்ம அப்படியே போறோம், ஒரு பொண்ணை பார்க்கிறோம், சரின்னு சொல்லிடுவாங்க. இல்ல பையனை வந்து அந்த பொண்ணை அப்படியே ஏத்துக்கோ, எனக்கு வந்து வசதி இருக்கு, அண்ணன் அருமையா சொன்னாங்க, சொத்து இருக்கு, வியாபாரம் பண்ற, இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு, வர்க்கி வித்தாலும் நீ வந்து பர்கர் கீழே போய் வித்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஊட்டியில் இருந்தாலும் வந்து பசங்களுக்கு வந்து என்ன ஒரு வேலையில் இருந்தாலும் கூட, எல்லா ஒரு வியாபாரத்தில் இருந்தா கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸே விரும்புறது இல்லை. ஊட்டி இல்லையா? ஊட்டியில் தான் இருக்காரு. நீலகிரி எந்த அளவுக்கு ஆகி போச்சு. நீ பர்கர் கீழே போய் எந்த வியாபாரம் பண்ணாலும் நான் பொண்ணை கொடுக்கறது ரெடியா இருக்கு. இல்லை எந்த ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் இவன் இங்க சொத்து வச்சு 10 ஏக்கரை வச்சு வந்து விவசாயம் பண்ணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. நீங்க ஹோட்டல் ஒரு சர்வரா இருந்தா கூட நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலைமையில நீங்க வரன் பார்க்கறது வந்து நீங்க அவ்வளவு ஈஸின்னு சொல்றதெல்லாம் வந்து காலத்தால வந்து நிச்சயமா முடியாத ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வாதத்தை வலிமையாக வைத்திருக்கக்கூடிய அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடம் அவர்களை தங்களுடைய முத்தான கருத்துக்களை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கல்லூரி முதல்வர் நடுவரையா பள்ளி முதல்வரை நல்லா மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தா ஒரு பையனை மனசுல வச்சுட்டே தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க கேட்கறதுல என்ன தப்பு? நீங்க உங்க பொண்ணை எதுவும் கேட்காம கொடுத்துருவீங்களா? இங்க நீங்களே இருக்கீங்க. முதல்வர் அவரே வந்து சொல்றாரு, மை கிராண்ட் டாட்டர் ஃப்ரம் USA, எனக்கு அவ்வளவு பெருமையா காமிக்கிறாரு. ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே? நீங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க USA கொடுக்குறீங்க. நீங்க வந்து மாற்றங்கள் நீங்க தான் சொன்னீங்க, சேஞ்சஸ் ஆர் இன்எவிட்டபிள் நீங்க தான் சொன்னீங்க. இது சேஞ்சஸ், இது இந்த காலத்துக்கான குழந்தைங்களுக்கு. அவங்க அவ்வளவு அழகா அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க கேட்பாங்க. நல்லதோர் வீணை செய்து அது நலம் கெட புழுதியில் விடுவதுண்டோ. அழகான ஒரு பொண்ணை பெற்று அவளை அழகா ஏஞ்சல் மாதிரி வளர்த்து எதுவுமே விசாரிக்காம கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி? ஒரு செக்யூரிட்டி வேண்டாவா? அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி உங்களால ஏத்துக்க முடியல. ஐ வில் கால் இட் as male chauvinism. உங்களால ஏத்துக்க முடியல. ஏன் ஒரு பையன் வந்து பொண்ணை கேட்கறது இல்லையா? உனக்கு சமைக்க தெரியுமா? அதுக்கு தான் இருக்காங்க எல்லாருமே. சமைக்க தெரியுமா, வீட்டு வேலை தெரியுமா, மாமனார் பாப்பீங்களா, மாமியார், இதுதான் அவங்க வேலையா? அப்ப ஏன் படிக்க வைக்கிறீங்க? படிக்க வைக்காம உங்ககிட்ட வச்சு இந்த ட்ரைனிங் பண்ணுங்க. they will do it. நீங்க நல்லா ME படிக்க வைக்கிறேன், அப்ராட் அனுப்புறேன், எல்லாம் பண்ணிட்டு வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி we will ask question. சோ அவரு வந்து அவ்வளவு பெருமை இங்கேயே இருக்காங்க. எல்லாருமே அவங்க பொண்ணுங்களை கொடுத்துருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், படிக்காத கொடுத்துருக்கேன், நான் வந்து போய் கத்துக்கிட்டோன்னு கொடுத்துருக்கேன் ஒருத்தர் சொல்லிட்டு நடுவர் அவர்களே. அப்புறம் நான் வந்து அது சங்கடம்னு நான் சொல்லுவேன். அழகா நான் இப்பவே பாக்குறோம், அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நல்ல இடத்துல கல்யாணம் போய் மாமனார் மாமியார பார்த்துட்டு இருக்கிறவங்கள எனக்கு தெரியும். நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க மாமனார் மாமியார அம்மா அப்பான்னு கூப்பிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எனக்கு தெரியும். எத்தனை யங் கேர்ள்ஸ் அவங்க அப்பா அம்மா கூட இல்ல, மாமனார் மாமியார ஒரு அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னாலுமே ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போய் அவங்களையும் ஹாப்பியா வச்சிருக்கணும்னு எத்தனை படத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா வந்து இந்த சங்கடம்னு பேசக்கூடாது. இது அழகான விஷயம், சாத்தியமான விஷயம். 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அந்த 2 ஃபேமிலியுமே அழகாவே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் சங்கடமா இருக்கலாம், தள்ளி போகலாம், பட் அது சாத்தியமா அழகானதா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளிக்கிறோம்.
நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இத்தனை நேரம் எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியல. நாம் எல்லாம் மெய்மறந்து சில விஷயங்களை கருத்துக்களை நாம் கேட்டோம். நான் தான் சொன்னேன், என்னுடைய பாடத்தை திண்டாட்டம். ஆனா எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான் நான் சொல்ல போறேன், அதுவும் இல்லாம இல்லை. ஆனா இருந்தாலும் கூட வாழ்க்கையில பார்க்கிற பொழுது சங்கடங்கள் நிறைந்ததா தான் நமக்கு தெரியும். ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு நாம திரும்பி வந்து அந்த பிள்ளைகள் வீட்டிலோ அல்லது அந்த பெண் வீட்டிலோ என்ன பதில் வருமோ என்று எதிர்பார்த்து தவித்து கடைசி நிமிஷத்தில் ஏமாற்றம் அடைந்த ஒரு நிலையில வருகிற பொழுது அது சங்கடமாகத்தான் தெரிகிறது. சில நேரங்களிலே அது நமக்கு போன இடத்தில் காரியம் கைகூடுகின்ற பொழுது நமக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தான் நாம் பார்க்கின்றோம், இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த சங்கடமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாம் சற்று யோசித்து பார்த்தோமேயானால் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லது அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாகட்டும் இன்றைக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் சில ஏமாற்றங்கள் வரத்தான் செய்கிறது. எப்பொழுது ஒரு பெற்றோருடைய மனதிலே எதிர்பார்ப்பு என்பது குறைகிறதோ, திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்பு என்பது குறைந்து நம்முடைய பெற்றோர்கள் நல்ல வழியில் தான் நம்மை கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை பிறக்கிறதோ, அப்பொழுது அங்கே சங்கடம் இல்லை, சந்தோஷம் என்பதுதான் உறுதி. நான் இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக நான் எங்களுடைய சங்க இலக்கியத்திற்கு ஒரே ஒரு பாடலுக்கு நான் செல்கின்றேன். ஒரு தலைவன் தலைவி 2 பேரும் நேசித்தார்கள். ஆனால் அந்த பெண் தன்னுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவார்களோ என்ற எண்ணத்திற்காக அவள் காத்து கிடக்கிறாள். அந்த காலத்தில் எப்படிப்பட்ட முறை என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு டௌரி என்பது பெண் வீட்டாரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பல சமூகத்தில் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த சங்க காலத்திலேயும் கூட அந்த டௌரி சிஸ்டம் இருந்திருக்கிறது. ஆனால் யாருக்கு கொடுத்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆடவன் எந்த பெண்ணை மணக்க விரும்புகிறானோ அந்த பெண்ணுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து அந்த மகளை பெற்றுக்கொண்டு வந்து தான் இல்லறம் நடத்திய அந்த காலம் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. இந்த பாட்டை சொன்னா உங்களுக்கு புரியுமா புரியாதது இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. எங்க ஊர்ல பிரிந்தவர்களை கூடிய பெரியவர்கள் இருந்தார்களோ. பெண் தலை சிதவலன், அதாவது வெண்மையான நரைமுடி பெற்றவர்கள், அதே சமயத்தில் முண்டாசு கட்டி இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய செல்வத்தோடு வந்து இந்த பெண்ணை மணப்பதற்குரிய அந்த செல்வத்தை பெற்றோர்களிடத்திலே கொடுத்து இவனை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்களே, இதே மாதிரி எல்லா காலத்திலும் பெரியவர்கள் இருந்தார்களா என்ற ஒரு கேள்வி அந்த பெண் கேட்கின்றார். இது வேற ஒன்றும் இல்லை, பெண்ணை மணப்பதற்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அவர்கள் மணந்த காலம் அந்த காலம். ஆனா இன்றைக்கு பெற்றோர்களும் சரி மணக்கக்கூடியவர்களும் சரி எதிர்பார்ப்பில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் 2 குடும்பத்திலும் அங்கே சங்கடங்கள் நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் பெரியவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அல்லது அந்த இளையவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டால் நிச்சயம் சங்கடங்கள் அங்கே நீங்கிவிடும், சந்தோஷம் தான் அங்கே நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வழிகாட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கே சங்கடங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அங்கே சந்தோஷம்தான் நிலவும். அதே சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டு எழுதினார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் விழுந்துடாமல் இருப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்ப இல்லற வாழ்க்கை என்பது பொருளினாலோ வாழக்கூடிய வசதியினாலோ பெறக்கூடிய அந்த செல்வத்தினாலோ இல்லை, அது அதை தாண்டிய ஒரு நிலை. பரஸ்பர இரு மனம் கலந்த ஒரு உறவில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பந்தம் என்பது வருவதனால் அந்த வாழ்க்கை இன்றைக்கு தேடக்கூடிய நிலையில் சில சங்கடங்கள் வந்தாலும் கூட நாம் விட்டு விடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிரணியில் இருக்கக்கூடிய அண்ணனாகட்டும்
அதே 2 அண்ணாக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் கூட வரனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை நம்பிக்கை தானே சார். அந்த நம்பிக்கை நாளைக்கு நமக்கு அமைகின்ற பொழுதுதான் அது சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே செல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு இல்லற வாழ்க்கையில, அதாவது திருமண பரன் என்பது அது எக்காலத்திலும் அது சந்தோஷம்தான் என்பதை இந்த சந்தோஷம்தான். ஏறக்கூடிய நேரத்திலும் கூட சங்கடங்கள் இருக்கலாம், ஆனால் முடிவு அது சந்தோஷத்தில் தான் நம்மை ஆட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன். நான் தொடக்கத்தில் நம்முடைய ரோட்டரிக்கு வருகிற பொழுது ஒரு புதுமண பெண்ணாக வந்தேன். எனக்கு அச்சம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தாய் வீட்டுக்கு வருவதை போல ஒரு நம்பிக்கையோடு நான் வருகிறேன். காரணம் என்னவென்றால் இது பழக்கப்பட்ட முகம். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்த தேசிங்கராஜன் அவர்களுக்கும் இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை